நெல்லை மாவட்டத்தில் தச்சநல்லூர் பால் கட்டாளை பகுதியில் சுமார் 1.9 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் இருந்துள்ளது. இந்த நிலத்தை 1993ஆம் ஆண்டு 36 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்கியுள்ளது அரசு. இது பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் அது தனக்கு சொந்தமான நிலம் எனவும் தனது முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் எனவும் கூறி பல பிரச்சனைகளை செய்து வந்துள்ளார். இந்த பிரச்சனை காவல் நிலையம் வரை செல்ல அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். விசாரணையில் முருகனை அழைத்து இந்த நிலங்கள் அவருக்குதான் சொந்தம் என எழுதப்பட்டிருக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுள்ளனர். ஆனால் முருகனிடம் அப்படி எந்த ஆவணமும் இல்லை எனவும் அவர் இவ்வளவு நாள் டிமிக்கி கொடுத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் முருகனை கண்டித்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் போலீசார். இந்நிலையில் நிலம் கிடைக்காத கடுப்பில் இருந்த முருகன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை வம்புக்கு இழுத்துள்ளார். பிரச்சனை முற்ற வாயால் பேசிக் கொண்டிருந்தவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் இருந்த முருகனின் உறவினர்களும் சேர்ந்து நாராயணனை தாறுமாறாக தாக்கியுள்ளனர். நாராயணன் கதறியும் பதிலுக்கு சண்டையிட்டும் விடாமல் முருகனும் அவரது உறவினர்களும் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள்தான் இவை. இப்படி தனக்கு சொந்தமே இல்லாத நிலத்தை தனக்கு சொந்தம் என கூறி பிரச்சனை செய்து கைகலப்பான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.